1/2 கிலோ சிக்கனில் இன்றைக்கி எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு அதை நல்லா ஊற விடுங்க. அந்த கேப்பில் தேவைப்படுற 2 தக்காளி, 2 வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க பொடிசா. கட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, நம்ம கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாடெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளியை சேர்க்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. ஃபுல்லாக அந்த தக்காளியோட பச்சை வாடை எல்லாமே போய் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம உப்பு சேர்க்கல மிக்ஸ் பண்ணப்போ, இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே உப்பு, நம்ம போட்டிருக்க தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை மசாலாவோட உள்ளே போட்டுக்கோங்க. அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியே போதும். ஏன்னா சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம உப்பு எல்லாம் இப்போ தான் போட்டிருக்கோம். அதனால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து மூடி போட்டு மூட போகிறேன். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தோன்னா தெரியும், ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இதை நான் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டேன், வெங்காயம் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலே. லெமன் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக புழிஞ்சிட்டேன், அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.